இப்போது இருக்கக்கூடிய இணைய உலகத்தில் சுகாதார தகவல்களை தேடக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அம்சம். ஆனா அது வந்த வேகத்திலேயே அமைதியா காணாம போயிடுச்சு. உலகினுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய கூகுள் வாட் பீப்புள் சஜஸ்ட் என்ற புதிய AI தேடல் அம்சத்தை அறிமுகப்படுத்தி இருந்துச்சு. இந்த அம்சத்தோட நோக்கம் என்னன்னா, ஒரே மாதிரியான சுகாதார அனுபவங்களை சந்திச்ச துறை சார்பற்ற கருத்துகளோட உதவி குறிப்புகளையும் பயனர்களுக்கு வழங்குறதுதான். மக்கள் மருத்துவ நிபுணர்கள்ட்ட இருந்து மாத்திரமில்ல, அதே அனுபவத்தை எதிர்கொண்ட மற்றவங்கள்ட்ட இருந்தும் கேட்க விரும்புறாங்க என்றுதான் நிறுவனத்தோட தலைமை சுகாதார அதிகாரி கரன் டி சால்வோ விளக்கியிருந்தார். AI மூலமா ஆன்லைன் விவாதங்கள் அனைத்துமே தொகுக்கப்படுது, எளிதில் புரியக்கூடிய கருப்பொருளாகவும் மாற்றப்படுது. ஒரு நபருக்கு தன்னுடைய உடல்நிலை குறித்து வேறு யாரெல்லாம் என்ன அனுபவிக்கிறாங்க என்றதை வேகமா அறிய உதவ வேண்டும் என்றுதான் இந்த வாட் பீப்புள் சஜஸ்ட் என்ற திட்டத்தினுடைய நோக்கமே. ஆரம்பத்தில் இந்த அம்சம் அமெரிக்காவில மொபைல் சாதனங்கள்ல மாத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா சில மாதங்களுக்கு அப்புறமா அது அமைதியாக நீக்கப்பட்டதாகவே மாறிடுச்சு. இதுக்கு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இது பாதுகாப்பு இல்லைன்னா தரம் தொடர்பான முடிவு கிடையாது, தேடல் பக்கத்தை எளிமைப்படுத்தக்கூடிய முயற்சியினுடைய ஒரு பகுதிதான் அப்படின்னு சொல்றாங்க. AI மூலமா வழங்கப்படுகின்ற சுகாதார தகவல்களினுடைய நம்பகத்தன்மை தொடர்பா உலகளவில் அதிகரித்த கவலைகளும் இருக்கு. சில விசாரணைகள் தவறான அல்லது தவறாக வழிநடத்தக்கூடிய AI சுருக்கங்கள் மக்களை ஆபத்தில் ஆழ்த்தும் வாய்ப்பு இருப்பதா எச்சரிக்கிறது. ஒரு மாதத்துக்கு 2 பில்லியன் மக்களுக்கு AI உருவாக்கிய சுகாதார சுருக்கங்கள் காட்டப்படுகின்றன. அது உலகினுடைய அதிகம் பார்வையிடப்படக்கூடிய தேடல் தளத்தினுடைய மேல் பகுதியிலேயே தோன்றுது. இதனால் ஒரு மிகப்பெரிய கேள்வியே எழுது. AI மனிதர்களினுடைய அனுபவங்களை பகிர்ந்து உதவுமா அல்லது தவறான தகவலால் புதிய ஆபத்துக்களை உருவாக்குமா? இப்போ உலகம் முழுவதனுடைய கண்களுமே அடுத்த தொழில்நுட்ப அறிவிப்புகள் மீதுதான் திரும்பி இருக்கு. ஏனென்னா சுகாதாரத்தினுடைய எதிர்காலம் இப்போ செயற்கை நுண்ணறிவின் கைகளில் இருக்கலாம்.